நம்ம எல்லாருமே அந்நியன் படம் பார்த்திருப்போம். இந்த அந்நியன் படத்துல பிரகாஷ் ராஜ் ஒரு தடவை அம்பியோட வீட்டுக்கு போய் இந்த கும்பி பாகம், கிருமி போஜனம் அப்படின்னா என்னன்னு ஒரு 4 வார்த்தைகளை பத்தி விசாரிப்பாரு. அதுக்கு உடனே அம்பி ஒரு மிகப்பெரிய புத்தகத்தை எடுத்து அதுல இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் இருக்கிறதாகவும் இது எல்லாமே செஞ்ச பாவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை அப்படின்னும் சொல்லுவாரு. அம்பி எடுத்த அந்த புத்தகத்தோட பேரு தான் கருட புராணம். இந்த கருட புராணத்துல சொல்லியிருக்கிறபடி மனுஷன் இறந்த பிறகு அவன் பாவத்துக்கு ஏத்தபடி கொடுக்கிற தண்டனைகள் எல்லாமே உண்மையா? அப்படி உண்மையாகவே மனுஷன் இறந்த பிறகு நரகத்துக்கு போவானா? உண்மையாகவே ஒரு மனுஷன் செய்யக்கூடிய பாவ புண்ணியத்துக்கு ஏத்தபடிதான் தண்டனைகள் கிடைக்குமா? நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்றாங்களே, அது எல்லாமே உண்மையா? இந்த கருட புராணம்னா என்ன? இந்த கருட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ரகசியங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ நிச்சயமா சுவாரஸ்யமா இருக்கும். வெல்கம் டு டீம் ஈகிள். முதல்ல இந்த கருட புராணம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, பறவைகளின் அரசனா இருக்கக்கூடிய கருடனுக்கு ஏற்படுற ஒரு சில சந்தேகங்களை திருமால் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு நாராயணராகிய திருமால் அவருடைய உபதேசங்களை எடுத்துரைக்கிறாரு. அதுதான் கருட புராணம்னு சொல்லப்படுது. சிம்பிளா சொல்லணும்னா கருடனுக்கும் நாராயணருக்கும் நடுவுல நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் தான் இந்த கருட புராணம். நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு பிறவி பிறப்பதற்கான காரணம் என்ன, அதன் பிறப்பு என்பது எதன் அடிப்படையில அமைது, எதனால ஒரு பிறவி பலவித இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவித்து இந்த பூமியில வாழுது, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரை தேடணும் அப்படின்னு நினைச்சு அதுக்கான தேடலை ஆரம்பிச்ச போதுதான் இந்த கருட புராணம் அப்படிங்கிற அற்புதமான புராணம் அவங்களுக்கு கிடைக்குது. கர்மாக்களின் அடிப்படையில உடலை இழந்த பிறகு ஆன்மாவானது அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்களை பற்றி எடுத்துரைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை சாஸ்திரம் தான் இந்த கருட புராணம். முதல்ல இந்த கருட புராணம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வியாச முனிவரை தெரியும். வியாச முனிவருடைய சீடரா இருக்கக்கூடிய சூதமா முனிவர் அப்படிங்கிறவரு நைமிசாரண்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்டுல ஒரு சில சீடர்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாரு. அப்போ அந்த சீடர்கள் சூதமா முனிவர் கிட்ட மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பிறப்பு இறப்பு பத்தி எங்களுக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ சூதமா முனிவர் அந்த சீடர்களுக்கு இந்த கருட புராணத்தை பத்தி எடுத்துரைக்கிறார். அப்படிதான் ஃபர்ஸ்ட் இந்த கருட புராணமானது ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம இந்திய நாட்டுல ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்றோம். இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனியான அரசியலமைப்பு சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டத்தின்படிதான் யாரு என்ன தப்பு செஞ்சாலும் தண்டனைகளானது வழங்கப்படுது. இதே மாதிரி இறந்த பிறகு ஒரு மனிதருடைய ஆத்மா நல்லது தீயது எந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்து அதன் அடிப்படையில யமலோகத்துல ஒரு சட்டத்தின்படி தண்டனைகள் வழங்கப்படுது. அந்த சட்டம் தான் கர்ம சட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ கருடர் ஒரு சில கேள்விகளை நாராயணர் கிட்ட கேக்குறாரு. இந்த உலகத்துல உயிரினங்கள் பிறக்கிறதுக்கான நோக்கம் என்ன, ஏன் உயிரினங்கள் தோன்றுது, அப்படி தோன்றிய உயிரினங்கள்ல மரணம் ஏற்பட்ட பிறகு ஏன் சில உயிரினங்கள் மட்டும் நரகத்துக்கு போகுது, இன்னும் ஒரு சில உயிரினங்கள் சொர்க்கத்துக்கு போதே, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாரு. அப்போ நாராயணர் அதுக்கு பதில் சொல்றாரு. இந்த உலகம் பாத்தீங்கன்னா டெம்பரவரியான ஒண்ணுதான், இது பெர்மனன்ட் ஆனது கிடையாது. அப்படின்னும் போது இந்த உலகத்துல தோன்றிய அனைத்து ஜீவராசிகளுமே அனைத்து உயிரினங்களுமே நிரந்தரம் இல்லாத ஒண்ணுதான். அப்போ பிறப்பு அப்படின்னு இருக்கும் போது கண்டிப்பா இறப்பு அப்படிங்கிறது எல்லா ஜீவராசிக்குமே இருக்கு. முக்கியமா மனிதர்களுக்கும் அது இருக்கு. அப்போ பிறந்த மனிதர்கள் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த உடலை விட்டு அந்த உயிர் நீங்கி இறப்ப சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ நாராயணர் சொல்றது என்ன அப்படின்னா, வாழ்க்கையின் உண்மையே மரணம் தான் அப்படின்னு சொல்றாரு. அதனால மனித பிறவியா பிறந்தவங்க அவங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட அந்த கடமைகளை சரியா செய்யணும். அதுதான் அவங்க சொர்க்கத்துக்கு அடையக்கூடிய வழியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. மனித வாழ்க்கையில நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலை பெற்று இருக்கணும் அப்படின்னா அவங்க எப்பவுமே அற வழியில மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு.
எதுக்காக ஒரு மனுஷன் நல்ல செயல்களை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் ஓடி ஓடி சேர்க்கிற சொத்தோ பொருளோ பொண்ணோ நகையோ எதுவுமே அவன் செத்த பிறகு அவன் கூட வராது. ஒரு மனிதன் செய்யக்கூடிய தான தர்மங்கள் மட்டும்தான் அவன் செய்யக்கூடிய பாவமும் சரி, அவன் இறந்த பிறகு அவன் ஆன்மாவோட துணை வரும். அதனால புண்ணியங்கள் அதிகமா செஞ்சிருந்தா மட்டும்தான் அவன் நல்ல நிலையை அடைவான். ஏன்னா நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை மட்டும்தான் நிலையானது, நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம இறந்த பிறகு நம்ம ஆன்மாக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த ஆன்மாவோட வாழ்க்கை சிறப்பா அமையணும் அப்படின்னா இந்த மனித பிறவியில நம்ம பாவங்களை விட புண்ணியங்களை அதிகமா செஞ்சிருக்கணும். மனுஷங்களா பிறந்த எல்லாருமே ஒரே மாதிரியான அமைப்போட இருந்தாலும் அவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. ஒரு சிலவங்க பணக்கார வீட்டுல பிறந்து ரொம்ப சந்தோஷமா வாழறாங்க. ஆனா இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, போன ஜென்மத்துல அவங்க செஞ்ச கர்ம வினைகளோட அடிப்படையில தான் அவங்களோட அடுத்த ஜென்மம் அமையுது அப்படின்னு நாராயணர் இந்த இடத்துல கருட பகவானுக்கு சொல்றாரு. தான தர்மம், ஒரு மனிதன் செய்யக்கூடிய தான தர்மம் அவனுக்கு எந்த வகையில உதவியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தர்மம் அப்படிங்கிறது மன தூய்மையோட செய்யணும். நான் இந்த உதவியை செஞ்சனா அவன் எனக்கு திருப்பி அந்த உதவியை செய்வான் அப்படின்னு எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்த்து தர்மமானது செய்யப்படக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி நம்ம தான தர்மம் செய்யல அப்படின்னா ஒழுக்கத்தோடு கூடிய தவத்தை மேற்கொண்டாலும் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும், அதுவும் நம்ம புண்ணியத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு மனுஷன் இறந்த பிறகு அவனுக்கு பிரேத ஜென்மம் அப்படின்னு ஒரு நிலை ஏற்படுது. இந்த பிரேத ஜென்மம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் ஆவியா இந்த உலகத்துல அலைஞ்சிட்டு இருப்பான். அப்படி அவன் ஆவியா அலைய ஆரம்பிச்சான் அப்படின்னா அவன் வாழும்போது அனுபவிச்ச துன்பத்தை விட அவன் ஆவியா அலையும் போது அதிக துன்பத்தை அனுபவிப்பான். அப்படி அந்த பிரேத ஜென்மம் அவனுக்கு உருவாக கூடாது அப்படின்னா அவன் வாழும் போதே ஒரு காளையோட கன்றை யாருக்காச்சும் தானமா அளித்திருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் யாருன்னா இறந்து போனா அவங்களுக்கு இந்த பிரேத ஜென்மம் ஏற்படாது. சரி, இறந்த பிறகு இந்த ஆன்மாவானது எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா யமலோகம் தான் போகும். இந்த யமலோகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பூமியில இருந்து சுமார் 80,000 காத தொலைவுக்கு அப்பால் இந்த யமலோகம் இருக்கு அப்படின்னு இந்த கருட புராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த யமலோகத்துல இருந்து 3 யம கிங்கரர்கள் வருவாங்க, அதாவது யம தூதர்கள். இப்போ நம்ம இறக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சா அதுக்கு முன்னாடியே அந்த 3 யம தூதர்கள் நம்மள நோக்கி வருவாங்க. நம்ம இறந்த பிறகு நம்ம ஆன்மாவோட அவங்க யமலோகத்துக்கு போயிட்டு யம தர்மராஜாக்கு முன்னாடி நம்ம ஆன்மாவை நிறுத்துவாங்க. அப்போ யம தர்மராஜா திரும்பவும் நம்ம ஆன்மாவை பூமிக்கு அனுப்புவாரு. காரணம் என்னன்னா, நம்ம இறந்த பிறகு 12 நாள் நம்ம குடும்பத்து கூடவே ஒரு ஓரமா ஆவியா இருந்து நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு இருப்போம். 13வது நாள் தான் நமக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க அழிக்கக்கூடிய பிண்டத்தின் வழியா ஒரு பிண்ட உடல் கிடைக்கும். இத பிண்ட சரீரம்னு சொல்லுவாங்க. பிறகு இந்த பிண்ட சரீரத்தோட யம தூதர்கள் நம்மள யமலோகத்துக்கு கொண்டுட்டு போவாங்க. ஒரு நாளைக்கு 247 காத தூரம் பயணம் செஞ்சு அந்த யமலோகத்தை நம்ம அடையக்கூடிய நிலை ஏற்படும். இப்படி நம்ம பயணம் பண்ணும்போது ஒரு செகண்ட் கூட வழியில எங்குமே நிக்கவே கூடாது, நடந்துகிட்டே இருக்கும். அதுவும் போற வழி அவ்வளவு சுலபமா இருக்காது. ரொம்ப கொடூரமான, ரொம்ப சகிக்க முடியாத துன்பங்கள் நிறைந்ததா அந்த யமலோகத்துக்கு போற வழி இருக்கும். இது வாழும் போதே நிறைய பாவ செயல்களை செஞ்சவங்களுக்கு அளிக்கப்படக்கூடிய தண்டனை. ஒருவேளை பாவத்தை விட நம்ம புண்ணியம் அதிகமா செஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மள யம தூதர்கள் ஒரு வாகனத்தின் மூலமா கூட்டிட்டு போவாங்க. அப்படி இல்லைன்னா குதிரையின் மூலமா கூட்டிட்டு போவாங்க. நம்ம சீக்கிரமா யமலோகத்தை அடைய முடியும். அப்படி பாவங்கள் அதிகமா செஞ்சவங்க கண்டிப்பா 1 வருஷம் பயணம் பண்ணி தான் யமலோகத்தை அடைய முடியும். நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தப்பான வழியில் போனால் கடவுளோ இயற்கையோ அதை சரியான வழியில் முடிச்சு வைக்கும். ஏன்னா அது நம்ம தலைக்கு மேலே கருடனாக சுற்றிக்கிட்டு இருக்கு.